ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்டர்னல் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய பேர் கேட்டிருந்தது, என்னோட இன்டர்னல் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ப்ரோ, ஸோ அப்போ நான் எக்ஸ்டர்னலில் எவ்வளோ எடுக்கணும், நான் செமஸ்டரில் எவ்வளோ வந்து எடுத்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் ரெண்டு விதமாக சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக M1, M2, M3 இந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸில் எவ்வளோ எடுக்கணும், அதாவது உங்கள் இன்டர்னல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, என்னோட இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் லேப் அண்ட் தியரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இன்டர்னலில் ஃபுல் மார்க்கே இருந்தாலும் எக்ஸ்டர்னல் அதாவது செமஸ்டரில் நீங்கள் எழுதுறதுல 45 மார்க் வந்து எடுத்துருக்கணும். அது உங்களோட மினிமம் கிரைட்டீரியா, பாசிங் கிரைட்டீரியா. ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து 45 கன்வெர்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு 45 வச்சு தான் வந்து அடுத்து கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்னலில் எவ்வளோ எடுத்தாலும் 45ங்கிறது எக்ஸ்டர்னலில் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு M1, M2, M3 இந்த மாதிரி இருக்க பேப்பரில் இன்டர்னல் 40 உங்களுக்கு எக்ஸ்டர்னல் 16 வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் வந்து 100 எழுதுவீங்க, 60 கால்குலேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ நான் ஒரு இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நல்ல மார்க்ஸ் வந்து இன்டர்னல் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பூஸ்டப் பண்ணிக்கும். ஸோ மினிமமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த கேல்குலேஷனு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 24 தான் இன்டர்னல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டர்னல் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக 45 எடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணுறப்போ 27 வரும். டோட்டல் 51 வந்துடும். 50க்கு மேலே எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ் தான். இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்த்து 50 எடுத்தாலே பாஸ் தான். நம்ம ஆல்ரெடி கேல்குலேஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 20 மார்க்ஸ் தான் வந்து இன்டர்னல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 50 மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே எக்ஸ்டர்னல் வந்து உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணுறப்போ 60க்கு 31 வரும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ உங்களுக்கு 15 வரும். இதில் நான் அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பாயிண்ட் வேல்யூவில் வர்றப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அது 50 கன்வெர்ட் ஆகும். 50ங்கிறது ரெகுலேஷன் 22 சி கிரேட் அப்படிங்கிறனால நான் 50 வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இதில் கொடுத்துருக்க எக்ஸ்டர்னல் மார்க்ஸோட ஒரு 2 or 3 மார்க்ஸ் நல்லா அதிகமாக எடுக்க பாருங்கள். ஏன்னா இதே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மார்க்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சில டைம் வந்து பார்டரில் போச்சுன்னா உங்களுக்கு அது அரியர் போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி கூட கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் லேப் ப்ளஸ் தியரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் 15 எக்ஸ்டர்னல் 15 பிரிப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுற 100 தான் எழுதிங்க செமஸ்டரை, அதை உங்களுக்கு 50 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 25 மார்க் தான் இன்டர்னல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் 50 எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறப்போ 25 வரும். ஸோ இங்கே 15 வந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த இன்டகிரேட்டட் பேப்பர்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் தான் வந்திருக்கும், ஹையஸ்ட் மார்க் தான் வந்திருக்கும். இதில் மோஸ்ட்லி அரியர் வைக்கிற மாதிரி இருக்காது. அதனால் எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் வேல்யூவாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 48, 46, 50, 52 போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ 53 போட்டிங்கன்னா அது பாயிண்டிங் வேல்யூவில் வரும். அது 49.5. ஸோ அந்த மாதிரி வந்து ரவுண்டிங் வேல்யூவில் வரப்போ உங்களுக்கு 15 ரவுண்டாக வரும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்டர்னலே நல்ல மார்க்ஸ் எடுத்துருப்பீங்க. அப்படி கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யார் இன்டர்னல் 15 போக மாட்டீங்க, இருந்தாலும் நான் வந்து அந்த ஒரு டேப்லேஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ரெகுலேஷன் 22 பொறுத்த வரைக்கும் சி கிரேட் வந்து 50 மார்க். அதனால் உங்களுக்கு 50 எடுத்தீங்கனாலும் சி கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது அரியரில் வராது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.